Hello everyone, welcome back to the Wings and School. I'm Gayatri Akhilesh. உங்களுக்கு previous videosல operating activity எப்படி prepare பண்றது and investing activity, financing activity and full summary of the cash flow statements பார்த்திருந்தோம் இல்லையா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ledgers cash flow statementக்கு தேவைப்படக்கூடிய ledgers எப்படி prepare பண்ண போறது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, இந்த ledgers வந்துட்டு எப்படி prepare பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, first is the asset account. இது வந்துட்டு any kind of asset, land and building, machinery, எந்த type of asset க்கும் வந்துட்டு the same format. Okay, first is like particulars, amount, and on the credit side particulars and amount. Fine. So asserted opening balance நம்ம எங்க எழுதுவோம் அப்படி சொன்னா debit sideல to balance brought down. opening and closing, asserted opening and closing ரெண்டுமே வந்துட்டு balance sheetல கொடுத்திருப்பாங்க கரெக்ட்டா. அப்போ opening வந்துட்டு debit sideல to balance brought down எழுதிட்டோம். at the same time closing simultaneously எழுதிக்கோங்க. கொஞ்சம் மேல ஸ்பேஸ் விட்டுட்டு கீழ இங்க by balance carry down அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்க க்ளோசிங்கும் வந்துட்டு இங்கே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அசட்டோட பர்ச்சேஸ் வந்துட்டு இங்கே வரும் to bank account which is purchase of asset and இதுதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். அதாவது நம்ம ஃபைண்ட் பண்ண போகிற டேட்டா வந்துட்டு இதுதான் இருக்கும். சரியா, ஆப்வியஸ்லி சேல் எங்கே வரும்? கிரெடிட் சைடில் by bank அப்படி போட்டுட்டு which is sales, asset எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோமோ அது. ஓகே, அண்ட் நம்ம சேல் பண்ணால் either will get profit or loss. கரெக்டாக, அப்போ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை டெபிட் சைடில் to profit on sale of that particular asset. ஒருவேளை லாஸாக இருந்துச்சுன்னா கிரெடிட் சைடில் by loss on sale of asset. and one other important thing என்ன இருக்கும்னா depreciation, அது credit side ல. you know very well assets will have debit balance. அப்போ debit தான் வந்துட்டு அதோட favorable side. positives எல்லாம் debitல இருக்கும், negatives எல்லாம் creditல இருக்கும். சரியா, and the final total. இதில் நம்ம எது ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எது ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் தான். இதான் வந்துட்டு நம்மளோட பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். சரியா, இப்போ நல்லா பாரு, அசர்ட்டோட அக்கௌண்ட் எப்படி எழுதுவோம்னா அசர்ட்ஸ் ஓப்பனிங் வில் பி இன் த டெபிட் சைட், க்ளோசிங் வில் பி இன் த கிரெடிட் சைட். சரியா, அதே மாதிரி பர்ச்சேஸ் அதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகராக இருக்க போகுது. ஸோ பர்ச்சேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா டெபிட்டில், சேல்ஸ் வில் பி இன் த கிரெடிட் சைட். ஓகே, அண்ட் சேல் பண்ணனா either will get profit or loss. அப்போ அது ப்ராஃபிட் அப்படின்னா டெபிட் சைட், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட்னு எழுதுவோம். லாஸ் அப்படின்னா கிரெடிட் சைட், கிரெடிட் சைடில் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட் அப்படி சொல்லி எழுதிக்கலாம். அண்ட் ஃபோர்த் திங் இஸ் டெப்ரிசியேஷன். அப்போ ஓப்பனிங் டெபிட்டு, க்ளோசிங் கிரெடிட்டு, பர்ச்சேஸ் டெபிட்டு, சேல்ஸ் வந்துட்டு கிரெடிட்டு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட் டெபிட், லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட் கிரெடிட், அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் டெப்ரிசியேஷன் which will be on the credit side. இந்த டெப்ரிசியேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா நோட் எதுக்கு? டெப்ரிசியேஷனுக்கு. குவெஸ்டனில் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆர் they would have given us provision. we know very well accumulated depreciation ஆலும் provision for depreciation ஆலும் சேம் இயரில் நம்ம டெப்ரிசியேஷனை சப்ராக்ட் பண்ண மாட்டோம் அசர்ட் கூட. வில் ஜஸ்ட் அக்யூமுலேட்டட் அட் த எண்ட். சேல் பண்ணுற சமயத்தில் தான் வந்துட்டு நம்ம இந்த டோட்டலாக சேர்த்து வச்சுருக்க டெப்ரிசியேஷனை வந்துட்டு மைனஸ் பண்ணுவோம். அப்போ குவெஸ்டனில் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா depreciation on
சோல்டு அசட், அதாவது சேல் பண்ண அசட்டோட டெப்ரிசியேஷனை தான் எடுத்து கிரெடிட் சைட் ஆஃப் தி அசட் அக்கௌண்ட்டில் எழுதணும். இன்னொன்று ஆர்டினரி டெப்ரிசியேஷன், எதுவும் இல்லாமல் அக்யூமுலேட்லாம் பண்ண மாட்டோம். இயர் ஆன் இயர் நம்ம டெப்ரிசியேஷன் வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டு வருவோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிரெடிட் சைடில் இருக்கிற அசட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் எந்த டெப்ரிசியேஷன் எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷன். ஸோ திஸ் யூல் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். எல்லாம் எழுதிட்டு இந்த இடத்துல மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே சம் வந்துட்டு ஃபுல்லாக மிஸ்டேக் ஆகும். ஓகே, லைக் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து டோட்டல்ஸ் வந்துட்டு மிஸ்டேக்காக வரும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் எதுக்கு எந்த டெப்ரிசியேஷன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கு இல்லையா இந்த டெப்ரிசியேஷன், இந்த டெப்ரிசியேஷனை எது எழுதணும் அப்படின்னா கொஸ்டினில் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் டெப்ரிசியேஷன் ஆன் சோல்டு அசட், எந்த அசட்டை சேல் பண்ணியிருக்கோமோ அந்த சேல் பண்ண அசட்டோட டெப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா அதை தான் எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதணும். ஓகே, ஒருவேளை அது எதுவும் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனாக கொடுக்கல, சும்மா ஜென்ரல் டெப்ரிசியேஷன் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷனை எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் டெப்ரிசியேஷன் இது எது எழுதுவோம்னா அக்யூமுலேட்டடாக இருந்துச்சுன்னா சேல் பண்ண அசட்டோட டெப்ரிசியேஷன், ஒருவேளை ஆர்டினரி டெப்ரிசியேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் தான் எடுத்து இங்கே எழுதுவோம். ஓகே, ஸோ பை ப்ரிப்பேரிங் தி அசட் அக்கௌண்ட் நமக்கு இந்த பர்ச்சேஸ் அசட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட்டா வந்துட்டு தெரிய வரும். அடுத்து வேறு என்ன நமக்கு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். அகெயின் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டெப்ரிசியேஷன் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே எந்த ஒரு லெட்ஜர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃபார்மேட்டை கரெக்டாக போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபார்மேட்டில் மிஸ்டேக் வரதுங்காட்டி நமக்கு மார்க் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் நம்ம கொடுக்க வேணாம். அந்த டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் எழுதுறது, இந்த ஃபார்மேட்ஸை ப்ராப்பராக எழுதுறது, கைண்ட்லி ஃபாலோ தட். ஓகே, சின்ஸ் ப்ரொவிஷன் இஸ் அ லைபிலிட்டி இட் வில் ஹேவ் கிரெடிட் பேலன்ஸ். அப்போ கிரெடிட் சைடில் தான் நம்ம வந்துட்டு ப்ரா டவுன் பண்ணுவோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கிரெடிட் சைடில் அண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டெபிட்டில் டு பேலன்ஸ் கேரி டவுன். இந்த ரெண்டு டேட்டாவுமே யூஸ்வலாக கேரி டவுன் லைக் இந்த க்ளோசிங் பேலன்ஸை நம்ம ஃபைன் பண்ணுவோம். பட் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு என்ன ஆகும், வேறு எல்லாம் டேட்டா கொடுத்துட்டு நம்ம லைக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட்டாலாம் கொடுத்துட்டு நம்ம வேறு ஒரு டேட்டா ஃபைன் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும். அப்போது ஓப்பனிங் வந்துட்டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அசட்டில் ஓப்பனிங் டெபிட்டு க்ளோசிங் கிரெடிட்டு, வேறு ப்ரொவிஷனுக்கு ஓப்பனிங் கிரெடிட்டு க்ளோசிங் வந்துட்டு டெபிட். அது இன்னும் ரெண்டு ஐட்டம் தான் வரும். என்னென்னா கிரெடிட் சைடில் பை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L அப்படின்னு எழுதுவோம், which is current year's depreciation. இது கொஸ்டினில் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா சேல் பண்ண அசட்டோட டெப்ரிசியேஷன் அது இங்கே எழுதிப்போம் டு அசட் அக்கௌண்ட், அதாவது டெப்ரிசியேஷன் ஆன் சோல்ட் அசட். இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நமக்கு பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். ஈதர் சேல் பண்ண அசட்டோட டெப்ரிசியேஷனை கொஸ்டினை டைரெக்டாக கொடுத்துட்டு கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர்எல்ஸ் கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷனை கொஸ்டினில் கொடுத்துருந்துருப்பாங்க, சேல் பண்ண அசட்டோட டெப்ரிசியேஷனை நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம இப்போது ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆப்வியஸ்லி வில் பி கிவன் இன் தி பேலன்ஸ் ஷீட். அந்த இதில் கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருந்துருப்பாங்க. சரியா, அதுக்கு அடுத்தது கீழே டேட்டாவில் கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் எவ்வளோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க அண்ட் சேல் பண்ண மெஷினை பற்றின எல்லா டேட்டாவும் இருந்திருக்கும், ஆனால் டெப்ரிசியேஷன் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. இல்லாட்டி சேல் பண்ண மெஷினோட ஆர் மெஷின் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அசட், ஓகே, சேல் பண்ண அசட்டோட டெப்ரிசியேஷன் அது கூடயே கொடுத்துட்டு கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ இன் தட் கேஸ் உனக்கு எல்லா இந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எல்லா டேட்டாவுமே தெரியும், ஓப்பனிங்கும் தெரியும், க்ளோசிங்கும் தெரியும் அண்ட் சேல் பண்ண மெஷினோட டெப்ரிசியேஷனும் கொடுத்துருக்கான். அப்போ ஆப்வியஸ்லி நீ கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் திஸ் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் லெட்ஜர். சரியா, இன்னொரு லெட்ஜர் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு நீட் வரலாம். என்ன அப்படின்னா இட் இஸ் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். இதுக்கும் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை.
the same thing. இதில் என்ன ஐட்டம்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத I'm just going to tell you. Again, provision is a liability. அதனால என்ன பேலன்ஸ் இருக்கும், other liabilities will have credit balance. So by balance brought down, opening வந்துட்டு creditல, and closing to balance carry down, closing will be in the credit. Okay, அதே மாதிரி மேலே டெப்ரிசியேஷன் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனுக்கு எப்படி 2 ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி இங்கேயும் 2 ஐட்டம்ஸ் இருக்கும். ஒன்று பை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படின்னா கரண்ட் இயர்ஸ் ப்ரொவிஷன், அதாவது டேக்ஸ் ப்ரொவிஷன் கரண்ட் இயர்க்கு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட். இங்கே என்னென்னா டு bank account, which is income tax paid. இப்படி நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் மாதிரியே தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்துட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஈதர் இன்கம் டேக்ஸ் பெய்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி இன்கம் டேக்ஸ் பெய்டு கொடுத்துருந்தா நீ கரண்ட் இயரோட ப்ரொவிஷனை வந்து கண்டுபிடிக்கணும். ஒருவேளை கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் பெய்டு வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, எதுக்காக ஃபைன் பண்ணுறோம், இந்த கரண்ட் இயர் ப்ரொவிஷனை தான் வந்துட்டு நம்ம அங்கே முன்னாடி நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கும் போது டிப் ஆட் பண்ணோம் தெரியுமா. அப்போ அதில் இருக்கிற டிப்பில் பி வந்துட்டு ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். கரெக்டாக அந்த ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் என்ன அப்படின்னா இந்த கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் தான் நம்ம எடுத்து எழுதுவோம். ஓகே, அதை ஃபைன் பண்ணுறதுக்காக தான் இது. அட் த சேம் டைம் கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் பெய்டு வந்துட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தீஸ் 3 ஆர் த மேஜர் லெட்ஜர்ஸ். அது வந்துட்டு நம்ம இப்போ இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூல் ஹேவ் டு கோ த்ரூ த கம்ப்ளீட் கொஸ்டின் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஏதாச்சும் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டேட்டாஸ் இருக்கான்னு செக் பண்ணி லெட்ஜர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அசட் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், பர்ச்சேஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் அப்படிங்கிற டேட்டா வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுற மாதிரியான டேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து 2 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஈதர் current year depreciation or sale pan asset depreciation. Okay, and third ledger provision for tax la enna fine panikka mudiyum, either current year oda provision or income tax paid. Okay, the rendla edho ondha kanupinga. And ella samlume இந்த 3 type of ledger prepare பண்ண வேண்டிய need இருக்குமா அப்படினு கேட்டா அப்படி இல்ல. It depends on the question. Asset மட்டும் ஒரு tax பத்தின provision for tax calculate பண்றதுக்கு நீடே இல்லாம போயிடலாம். So it depends on the question எந்த லெட்ஜரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது you'll have to determine. Okay, so yes, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய லெட்ஜர்ஸ் கம்ப்ளீட்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அண்ட் நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும் முன்னாடி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கோட ஃபுல் டேட்டா வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருந்தோம். அந்த வீடியோஸான லிங்க்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கைண்ட்லி செக் ஆன் இட். Thank you so much. See you in the next video. Bye.